ஓபனரிடம் யாருக்கு என்று உறுதி செய்துள்ளார் ரோஹித் சர்மா. புதிய பேட்டிங் வரிசை இதுதான் என்றும் வெளிப்படையாக பேசியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி பகலிரவு ஆட்டமாக நாளை துவங்க உள்ளது. இந்த நிலையில் இப்போட்டிக்கான இந்திய அணியை தேர்வு செய்வதில் பெரும் குழப்பம் நீடிப்பதால் இந்திய 11 அணி எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்தும் காணப்படுகிறது. குறிப்பாக ஓபனரிடம் தான் பெரிய ட்விஸ்டை ஏற்படுத்தியுள்ளது. முதல் டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மாவுக்கு மாற்றாக ஓபனராக களமிறங்கிய KL ராகுல் இரண்டாவது இன்னிங்ஸில் 77 ரன்கள் குவித்து ஷிம்பன் கில்லுடன் 201 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை அமைத்து வெற்றிக்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தார். தற்பொழுது ரோஹித் சர்மா இந்திய அணியில் இணைந்திருப்பதால் ஓபனரிடம் யாருக்கு என்ற பெரிய கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு முன் பேட்டி கொடுத்துள்ள இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ஓபனர்களிடம் யாருக்கு என்பதை உறுதி செய்துள்ளார். அதில் KL ராகுல் தான் ஓபனராக களமிறங்குவார் என்றும், நான் மிடில் வரிசையில் ஏதாவது ஒரு இடத்தில் களமிறங்குவேன். இது எனக்கு கடினமானதாக இருக்கும். இருப்பினும் அணிக்கு இது நன்மையைத்தான் கொடுக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். 2018ஆம் ஆண்டு டிசம்பரில் மெல்போர்னில் நடந்த டெஸ்ட் போட்டிற்கு பிறகு ரோஹித் சர்மா 37 டெஸ்ட் போட்டிகளில் ஓபனராக விளையாடினார். ஓபனராக 44.1 சராசரியில் 2685 ரன்களை எடுத்துள்ளார். குறிப்பாக ஒரு போட்டியில் 212 ரன்களை எடுத்துள்ளார். ஆனால் இந்திய டெஸ்ட் அணிக்காக மிடில் வரிசையை இடத்தில் விளையாடிய போது ரோஹித் சர்மாவின் சராசரி 54.57 உள்ளது. 16 போட்டிகளில் 6வது இடத்தில் விளையாடி 3 சதங்கள் உட்பட 1037 ரன்களை எடுத்திருந்தார். ரோஹித் சர்மாவின் இந்த பேட்டி மூலம் இந்திய அணியின் பேட்டிங் வரிசை இறுதியாகிவிட்டதாகவும் கருதப்படுகிறது. ஓபனர் இடங்களில் KL ராகுல், யாதஸ்வி ஜெய்ஸ்வால் இருப்பார்கள் என்றும், அடுத்ததாக சுப்மன் கில், விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட் ஆகியோரும் இடம்பெற அதிக வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.